ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது உங்கள் ஃபோனில் கட்டாயமாக இருக்க வேண்டிய 20 மத்திய அரசின் செயலிகளை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, மத்திய அரசு சார்பில் பல்வேறு வகையான ஆப் பார்த்தா கண்டிப்பாக இருக்குது. அதில் 20 முக்கிய ஆப் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ மொதல் ஆப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமாங் ஆப்புங்க. இந்த உமாங் ஆப்லேயும் கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட சேவைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா பெற்றுக்கலாம். முக்கியமாக ஸோ இந்திய குடிமகனாக இருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி இந்த உமாங் ஆப்பை உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா சர்வீஸுமே ஆல்மோஸ்ட் இருக்கிற எல்லா சர்வீஸுமே இந்த ஒரே ஆப்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஆப் பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு உமாங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுக்கான அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்பில் எக்கச்சக்கமான சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஹோம் பேஜ்லேயே நிறையா நியூஸஸ் மற்றும் சர்வீஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், குயிக் சர்வீஸில் போனீங்க அப்படின்னா ஹெல்த்தை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹெல்த்து நியரஸ்ட்டாக பார்த்தா எந்தமான ஸ்டோர் இருக்குது, ஜன் ஆஸ்வதி சுகம் அப்படின்னு இருக்கும். இது மெடிக்கல் ஷாப்புங்க. ஸோ மத்திய அரசு மலிவு விலையில் மெடிசன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது எங்கெங்கே இருக்குது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதேமாரி பிளட் அவைலபிலிட்டி, ஸோ உங்கள் நியரஸ்ட்டாக எங்கெங்கெல்லாம் பிளட் இருக்குது அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செயிலிங் ப்ரைஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபார்மாசரி தான் அதுக்கப்புறம் மெடிசன் பற்றி சர்ச் பண்ணலாம். இந்த மாதிரி ஹெல்த்துக்குன்னு நிறையா கொடுத்துருக்காங்க. வியூ மோர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னமும் நிறையா உங்களுக்கு பார்த்தா ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் எமர்ஜென்சி பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ லொக்கேட் நியரஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷன், ஸோ உங்களுக்கு நியரஸ்ட்டாக எங்கெங்கே போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. அதேமாரி பார்த்தா கால், அதாவது சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க, உமன் ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எமர்ஜென்சி ஹெல்ப்லைன் எல்லாமே நீங்கள் வியூ மோர் கொடுத்து நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ட்ராவலுக்கான சர்வீஸஸ், ஸோ நீங்கள் ட்ராவல் புக் பண்ணுறீங்க, அதாவது ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் என்ன, டோல் எங்கெங்கே இருக்குது, உங்களுடைய ஜேர்னி பிளான் என்ன, ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு யூட்டிலிட்டி அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. எதுக்காகனா நீங்கள் புக்கிங் எல்பிஜி கேஸ் புக் பண்ணுறது, ரீஃபில் ஆர்டர் பண்ணுறது, ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா டிஜிலாக்கர் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபார்மருக்கு என்னமான ஹெல்ப்லைன் நம்பர்லாம் இருக்குது, யார் யார் ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது அதை தெரிஞ்சுக்கலாம். அதேமாரி சீனியர் சிட்டிசன்ஸுக்கு எந்தமான ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது, ஸ்டூடெண்ட்டுக்கான ஹெல்ப்லைன் நம்பர் என்ன, உமன் சைல்டுக்கான ஹெல்ப்லைன் நம்பர் என்ன, ஹெல்த்து, போலீஸ், இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், சர்வீசஸ்ன்னு இருக்க பாருங்கள். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னமான சர்வீசஸ் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ முதல்ல பாருங்கள், மேரா ரேஷனுக்கான ஆப் கொடுத்துருக்காங்க. இதில் போனீங்க அப்படின்னா ரேஷன் சம்மந்தப்பட்ட சர்வீஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. நியரஸ்ட்டாக உங்களுக்கு ரேஷன் ஷாப் எங்கே இருக்குது, ரேஷனுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். 6 மாதம் என்னமான பொருட்கள் வாங்கியிருக்கீங்க எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதேமாரி தமிழ்நாடு போலீஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுக்கான ரிசல்ட்டை செக் பண்ணலாம். ஸோ அந்த எம்எஸ்எம்இ பதிவு பண்ணுறது, அந்த மாதிரி சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் ஆப்ஷன், பர்த் சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், கேரட் சர்டிஃபிகேட், டாமிசைல் சர்டிஃபிகேட், கேஸ்ட் சர்டிஃபிகேட் போன்ற சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காங்க. இதுலையுமே ஒரு சில ஸ்டேட்டுக்கு அவைலபிளாக இருக்குது, ஒரு ஸ்டேட்டுக்கு இல்லாமல் இருக்குது. நெக்ஸ்ட்டு பென்ஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. கரண்ட் ஹோல்டிங், எந்தமான பென்ஷன் நீங்கள் கால்குலேட் பண்ணுறது, லைஃப் சர்டிஃபிகேட் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்டு கொடுத்துருக்காங்க. எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிளட் அவைலபிலிட்டி, எசிக் சென்ட்ரு, பிஎஃப் பார்த்தா நீங்கள் வித்ரா பண்ணுறது எல்லாமே பிஎஃப் தொடர்பான சேவையில் கொடுத்துருக்காங்க. கேட்டகரிஸ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபார்மர்ஸுக்கு இருக்குது, இந்தமாரி ஸ்கில் எஜுகேஷன் எக்கச்சக்கமான இருக்குது. ஸோ இதில் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், வியூ ஆல் சர்வீசஸ். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா சர்வீஸ்க்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஆதார் பற்றி கொடுத்துருக்காங்க, ஆஜீவிகா, அந்த மாதிரி நிறையா சர்வீஸ், அபா கார்டு க்ரியேட் பண்ணுறது, ஸோ உங்களுக்கு அந்த ஏபிசி கார்டு க்ரியேட் பண்ணுறது, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி ஏஐசிடிக்கான இது கொடுத்துருக்காங்க. எக்கச்சக்கமான சர்வீசஸ் இந்த ஒரே ஆப்பில். பிஸ்கேர் பற்றி கொடுத்துருக்காங்க. சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே ஒரே ஆப்பில். சிஎஸ்எஃப் கொடுத்துருக்காங்க, ஜன் வன் யோஜனா, அந்த மாதிரி எல்லா சர்வீஸுமே நீங்கள் சிஎம்க்கு பிஎம்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறது போன்ற எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதேமாரி பேன் கார்டுக்கான சர்வீஸும் இருக்குது. நீங்கள் பேன் கார்டு நீங்களே தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். பாஸ்போர்ட்டுக்கான சர்வீசஸ் இருக்குது. எக்கச்சக்கமான சர்வீசஸ் ஒரே ஒரு ஆப்பில் கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட சேவைகளை இந்த ஒரு இதிலே நீங்கள் பெற்றுக்கலாம். ஸோ எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறது, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரதான் மந்திரி வயவந்தர யோஜனா, பிஎம் ஸ்வாநிதி ஸ்கீமாக இருக்கட்டும், பிஎம் கேர்ஸாக இருக்கட்டும், எல்லா ஸ்கீமே, மத்திய அரசோட எல்லா ஸ்கீமே
இந்த ஒரே ஒரு ஆப்லேயே நீங்கள் வந்து பெற்றுக்கலாங்க. அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க. இந்தியன் ரயில்வேஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாரி மை பேன் அப்படின்னு இருக்கும். அதில் போனீங்க அப்படின்னா பேன் கார்டு அப்ளை பண்ணலாம். இ சஞ்சீவானி அப்படின்னா டாக்டருக்கு நீங்களே ஆன்லைன் மூலமாக டாக்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈஸ்ராம் கொடுத்துருக்காங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இபிஎஃப் போனீங்க அப்படின்னா எல்லா சர்வீஸுமே பிஎஃப் சம்மந்தப்பட்ட எல்லா சர்வீஸும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லா சர்வீஸ் மற்றும் கோர்சஸுமே ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ மறக்காமல் இந்த ஒரு ஆப்பை உங்கள் இதில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எல்லா குடிமகனுமே இந்த ஒரு ஆப்பை கம்பல்சரி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. மை ஸ்கீம் போனீங்க அப்படின்னா மத்திய அரசு சார்பில் எந்தமான ஸ்கீம்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு 2000க்கு மேற்பட்ட ஸ்கீம் கொடுக்குறாங்க. அந்த ஸ்கீம் பற்றி எல்லாமே இந்த ஒரு ஆப்பில் நீங்கள் தாராளமாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதை தவிர்த்து ரெண்டாவது எந்த ஆப் அப்படின்னா ஆய்கர் சேத்து, அதாவது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கான ஆப் தாங்க. ஸோ வருமான வரி செலுத்துகிறவங்க நீங்கள் இந்த ஆப் மூலமாக செலுத்திக்கலாம். ஸோ எவ்வளோ அமௌண்ட் வந்துருக்கு அதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த ஆப் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ மூணாவதாக வந்து பார்த்தா சாஞ்சர் சாதி அப்படின்ற ஆப்புங்க. இந்த ஆப்பை ரீசெண்டாக தான் கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதாவது உங்கள் மொபைல் ஃபோன் வந்து தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்பில் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க அப்படின்னா மொபைல் ஃபோனை வந்து பார்த்தா ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதேமாரி உங்கள் சிம் கார்டில், அதாவது உங்கள் மொபைல் ஃபோனை வச்சு எத்தனை சிம் கார்டு வாங்கியிருக்காங்க, உங்கள் நம்பரை வச்சு எத்தனை சிம் கார்டு வாங்கியிருக்காங்க, அந்த மாதிரி இந்த ஆப்பில் நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதேமாரி உங்கள் ஆப்பை உங்களுடைய ஏதாச்சும் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, ஏதாவது வாட்ஸ்அப் மூலமாக ஏதாச்சும் அனுப்புகிறாங்க, ஹேக் பண்ணுறாங்க, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனையும் இதில் மூலமாக நீங்கள் கம்ப்ளைண்ட்டாக தெரிவிக்கலாம். இந்த ஆப் வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கு மேற்பட்ட மொபைல் ஃபோனை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மொபைல் ஃபோன் பற்றி இன்ஃபர்மேஷன் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் எங்கே அப்படின்னா ஸ்கில் இந்தியா ஆப்புங்க. அதாவது ஸ்கில் இந்தியா ஆப்பை பொறுத்த வரைக்கும் இது எதுக்காக பயன்படுதுன்னா நிறையா கோர்சஸ், ஸ்கில்கான கோர்சஸ் சொல்லி கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 3000 மேற்பட்ட கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. எல்லா கோர்ஸுமே நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி உங்களுக்கான கோர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கற்றுக்கலாம். எக்கச்சக்கமான கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மேரா ரேஷன் 2.0 ஸ்கீம் இருக்குது. இதை பற்றி தெரிஞ்சுக்கோம். ரேஷன் கார்டான ஆப்புங்க. இது அதிகபட்சமாக வந்து பார்த்தா பிஹெச்ஹெச் மற்றும் பிஹெச்ஹெச்ஏஒய் கார்டு பயன்படுத்துகிறவங்களுக்கு தமிழக கார்டு வந்து யூஸ் ஆகுது. இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் எல்லாமே நீங்களே சேஞ்ச் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது, அட்ரஸ் கரெக்ஷன் பண்ணுறது இந்த ஆப் மூலமாக நீங்கள் பண்ணிக்கலாம். ரேஷன் கார்டு வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஆப்பில். அதுக்கப்புறம் ஸ்வயம் அப்படின்ற ஆப் இருக்கா. இந்த ஆப்பும் வந்து பார்த்தா கோர்ஸ்க்கான ஆப் தான். நீங்கள் வந்து பார்த்தா நீங்கள் 10th படிக்கிறது எல்லாமே இதிலே இந்த ஸ்வயம் ஆப் மூலமாக நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ எக்கச்சக்கமான கோர்சஸ் வந்து ஆக்சஸ் கொடுக்குறாங்க. நிறைய பேருக்கு இந்த ஸ்வயம் ஆப் பற்றி தெரியாமல் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நல்ல ஒரு கைடன்ஸ்க்கான கோர்ஸாக தான் கொடுக்குறாங்க. ஸோ யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னா யூஜிசி, சிஇசி, என்செட் போன்ற எல்லா இடத்துலையுமே இதை வந்து கொடுக்குறாங்க. ஸ்வயம் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எல்லா எஜுகேஷன் சம்மந்தப்பட்டதும் நீங்கள் தாராளமாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஆப் வந்து உங்களுக்கு கட்டாயமாக தேவைப்படும். ஓகே. அதுக்கப்புறம் ஹோட்டர் ஹெல்ப்லைன் ஆப் பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது ஓடிடி சம்மந்தப்பட்ட எல்லா சேவையுமே இந்த ஒரே ஆப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ புதுசாக ஓடிடி கார்டு அப்ளை பண்ணுறது, கரெக்ஷன்ஸ் பண்ணுறது, மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறது, ஓடிடி கார்டு டவுன்லோட் பண்ணுறது, ஓடிடி கார்டு ரீப்ரிண்ட் எடுக்கிறது, அந்த மாதிரி பல வகையான ஆப்ஷனை இந்த ஒரு ஆப் மூலமாக நீங்கள் பண்ணிக்கலாம். இதுவும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டிஜிலாக்கர் ஃபெசிலிட்டி. ஸோ இந்த டிஜிலாக்கர் ஆப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வந்து பாதுகாத்து வச்சுக்கலாம். ஆதார் கார்டாக இருக்கட்டும், பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட் போன்ற மார்க் ஷீட் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த டிஜிலாக்கர் ஆப்பை நீங்கள் மறக்காமல் உங்கள் மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பிம் அப்படின்ற ஆப்புங்க. அதாவது நம்ம நார்மலாக ஜிபே, ஃபோன்பே போன்ற செயலியை வந்து பயன்படுத்துவோம். இது மத்திய அரசு சார்பில் பிம் அப்படின்ற ஒரு ஆப்புங்க. இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு இதன் மூலமாக நீங்கள் பேமெண்ட் எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். ஸோ யூபிஐ வந்து இணைக்கப்பட்டிருக்கு. ஸோ மறக்காமல் வந்து மத்திய அரசு வழங்கக்கூடிய பிம் ஆப், இதை தேவைப்படுறவங்க இன்ஸ்டால் பண்ணி இதன் மூலமாக நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் எம் கவாச் அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது. இது எதுக்காக அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கவங்க மட்டும் இந்த ஆப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எதுக்காக அப்படின்னா உங்களுடைய மொபைல் ஃபோன்களுக்கு அச்சுறுத்தல் குறித்த தகவல்களை நீங்கள் வந்து பெற்றுக்கலாங்க. அதாவது ஏதாச்சும் தேவையற்ற கால்ஸ் வருது, குறுஞ்செய்தி வருது, ஏதாச்சும் ஹேக் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஆப் வந்து ஸோ மோசமாக இருக்கா, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த ஆப் மூலம் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தகவல் கொடுத்துரும். ஸோ தேவைப்படுறவங்க உங்கள் சேஃப்டிக்காக இந்த ஒரு ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு மை ஸ்பீட் ட்ராய் ஆப். அதாவது உங்களுடைய இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நெட்வொர்க் ஜியோவாக இருக்கட்டும், ஏர்டெல்லாக இருக்கட்டும், உங்களுக்கு நெட்வொர்க் எந்த அளவுக்கு ஸ்பீடில் கிடைக்கிது அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதேமாரி ஏதாச்சும் டவர் கம்மியாக இருக்குது இந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு ட்ரைனா அதை சம்மந்தப்பட்ட உங்களுடைய நெட்வொர்க் சம்மந்தப்பட்ட சிம் கார்டு சம்மந்தப்பட்ட தகவலை இந்த ஆப் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.
அதுக்கப்புறம் மை கவர்மெண்ட் ஆப்புங்க, இது மத்திய அரசோட ஆப். இதில் போனீங்க அப்படின்னா எல்லா ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதேமாரியே வந்து உங்களுக்கு நிறையா காம்படிஷன்லாம் வைப்பாங்க. லோகோ காம்படிஷன்ஸாக இருக்கட்டும், குவிஸ் காம்படிஷன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல வகையான காம்படிஷனை மை கவர்மெண்ட் இந்த செயல் மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ஆப்பையும் இந்திய குடிமகனாக இருக்கவங்க நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தா இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா ஸ்கீம் பற்றியும் சரி, எல்லாத்த பற்றியுமே இந்த மை கவர்மெண்ட் ஆப் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லா ஸ்டேட்லேயுமே எந்தமான ஸ்கீம் கொடுத்துருக்காங்க, அதேமாரி குவிஸ் காம்படிஷனாக இருக்கும், பிளட்ஜாக இருக்கட்டும், இனோவேஷன் புதுசாக இனோவேஷன் கண்டுபிடிக்கிறீங்க, அந்த மாதிரி எல்லாத்தையுமே இந்த ஒரு ஆப் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் போஸ்ட் இன்ஃபர்மேஷன், இது வந்து பார்த்தா போஸ்ட் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட ஒரு ஆப் தான். இந்திய அஞ்சல் துறையில் நீங்கள் புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, அதேமாரி நீங்கள் ஏதாச்சும் ப்ரீமியம் கட்டுறதா இருந்தால் ஆன்லைனில் கட்டிக்கலாம். எந்தமான ஸ்கீம்லாம் இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட ஸ்கீம், அதாவது சேவிங் ஸ்கீம் எந்த மாதிரி இருக்குது, ஆயில் காப்பீடு, அந்த மாதிரி அஞ்சல் காப்பீடு போன்ற எல்லா ஸ்கீம் பற்றி நீங்கள் இந்த ஒரு ஆப் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆதார் ஆப், அதாவது மை ஆதார் ஆப் கூட சொல்லலாம். இந்த மாதிரி ஆதாரில் புதிய ஆப்லாம் லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போதைக்கு ரீசெண்டாக இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் வந்து பார்த்தா டவுன்லோட் பண்ணுறது, அட்ரஸ் கரெக்ஷன் பண்ணுறது, இந்த மாதிரியான சேவைகளையுமே நீங்கள் இந்த ஒரு ஆப் மூலமாக ஆதார் சம்மந்தப்பட்ட ஆப்பில் இதில் ஆதார் சம்மந்தப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாஸ்போர்ட், ஸோ பாஸ்போர்ட் சம்மந்தப்பட்டு தனியாக ஆப் இருக்குது. இல்லை நீங்கன்னா உமாங் ஆப்லேயே கூட இந்த பாஸ்போர்ட்டுக்கு நீங்கள் பயன்படுத்தி பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறது, ரினிவல் பண்ணுறது, அதுக்கான சர்வீஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்க்ரெடிபிள் இந்தியா ஆப் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, ஸோ இந்தியாவில் இருக்க எல்லா சுற்றுலா தலங்களுக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எந்தெந்த இடங்களுக்கு எந்தமான ஃபெசிலிட்டி, ஸ்டே பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி எங்கே இருக்குது, அதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்தியா முழுக்க உள்ள எல்லா டூரிஸ்ட் பிளேஸ் பற்றி தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி ரேட் ஃபைண்டர், ஸோ ஜிஎஸ்டி சம்மந்தப்பட்ட, ஸோ நீங்கள் ஜிஎஸ்டி கட்டுறீங்க அப்படின்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் இதை கூட தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் டிஜிசேவாக்கான ஆப், இது வந்து ஒரு வாலண்டியரான ஆப்பாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ஆப்பில் போயிட்டு வாலண்டியராக ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏதாச்சும் பொதுமக்களுக்கு அரசின் திட்டங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்குது, ஸோ மத்திய அரசு திட்டங்களுக்கு பொதுமக்கள் டவுட்டாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் எடுத்துரைத்து நீங்கள் சொல்லலாம். அதுக்காக இந்த வாலண்டியர்ஸ் ஆப் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் அப் இந்தியா, நீங்கள் ஒரு புது தொழில் தொடங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஸ்டார்ட் அப் தேவைப்படுது அப்படின்னா இந்த ஆப்பில் போயிட்டு ஸ்டார்ட் அப் எந்த மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது, உங்கள் ஸ்டார்ட் அப்ஸுக்கு லோன் வேணும் அப்படின்னா அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் பாரிவாகன் ஆப், கம்பல்சரி இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க மொபைலில். அதிகபட்சமாக லாங் ட்ராவல் பண்ணுறவங்க அவங்களுக்கு இந்த ஆப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப் மூலமாக உங்கள் டிரைவிங் லைசன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம், உங்களுடைய ஆர்சி புக் பற்றி தெரிஞ்சுக்கலாம், எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆப் இருக்குது அப்படின்னா உங்களை போலீஸ் ஸ்டேஷன் மடக்கிறாங்க அப்படின்னா இந்த ஆப் மூலமாக அப்படியே உங்கள் டிரைவிங் லைசன்ஸை காமிக்கலாம், ஆர்சி புக் காமிக்கலாம், அதேமாரி இன்சூரன்ஸ் எல்லாமே நீங்கள் காமிச்சிக்கலாங்க. அதுக்கு இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஜிட்டல் முறையில் இந்த ஆப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பத்சலா அப்படின்ற ஆப் இருக்குது. இந்த ஆப் எதுக்கான கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக்கான தேசிய கவுன்சில் வழங்கும் மில் நூல்களை பெறுவதற்கான ஒரு ஆப். அதாவது உங்களுக்கு லேப் மாரி எல்லா டாக்குமெண்ட்ஸையும் டிஜிட்டல் மூலமாக உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சுக்கலாங்க. ஸோ லைப்ரரி மாரி வச்சுக்கோங்க, டிஜிட்டல் லைப்ரரி மாரி இந்த ஒரு ஆப் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலியாக இந்தியா போலீஸ் ஆன் காலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆப் மூலமாக நியரஸ்ட்டாக எங்கெங்கே போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்குது, அதேமாரி ஆன்லைன் மூலமாக ஏதாச்சும் நீங்கள் போலீஸுக்கு தகவல் தெரிவிக்கணும் எமர்ஜென்சினா நீங்கள் இதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. இதுதான் உங்களுக்கான ஆப். இந்த மாதிரி ஆப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 20க்கும் மேற்பட்ட ஆப் வந்து மத்திய அரசோடைய ஆப் கம்பல்சரி இருக்க வேண்டிய ஆப்புங்க. ஸோ தேவைப்படுறவங்க உங்களுக்கு தேவையான ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக எல்லாருமே இன்ஸ்டால் பண்ண வேண்டியது உமாங் ஆப் தான். அந்த உமாங் ஆப்பை மறக்காமல் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா எல்லா சர்வீஸுமே அதிலே நீங்கள் வந்து பெற்றுக்கலாம். ஓகே, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.